பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலும் இயேசப்பா அவங்கள பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, பலனை காண்பாய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று பிரசங்கி 11:1 சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய ஆகாரம் தேவனுடைய வார்த்தை, தண்ணீர்கள் என்றது ஜனங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாங்கள் ஜனங்களின் மத்தியில் விதைக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது சுவிசேஷ காரியம். சுவிசேஷம் என்றது எங்கள் மேல் தலைமேல் விழுந்த கடமை. அந்த கடமையை நாங்கள் சரிவர செய்கிறவர்களாக இருக்கணும். இதில் அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் நாங்கள் சுவிசேஷங்கள், அதாவது தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விதைக்கிற பட்சத்தில் ஒரு சில இடங்களில் அதை கவனமாக கேட்டு அந்த காரியத்தில் உடனடியான பலன்களை, அதாவது சில நாட்களுக்குள்ளேயே அதுக்கான பலன்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. சில இடங்களில் அநேக நாட்களுக்கு பின்பு தான் அதனுடைய பலனை நாங்கள் காண்ற மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் அதற்கான பலனை நாங்கள் காண்கிறவர்களாக இருப்போம். ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடண்டு இதில் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக இப்போ நெல் மணிகளை நாங்கள் எடுக்கிறோம். அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதற்கான உரங்களை போட்டு பாத்தி கட்டி அந்த இடத்துல நாங்கள் நெல்லை விதைக்கிறோமா இருந்தால் அந்த இடத்துல அந்த நெல் ஒரு அறுப்பு காலம் வரைக்கும், அதாவது அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்குமே அந்த நெல் வளர்ந்து பலனை காணலாம். ஆனால் அதுவே நாங்கள் ஓடுகிற தண்ணீர்கள் மேல் போடுவோமா இருந்தால் அந்த தண்ணி போகிற திசை எங்களுக்கு தெரியாது, எப்போ எந்த இடத்துல போய் சேருதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் சேருகிற இடம் எதுவோ அந்த இடத்துல அந்த விதையினுடைய பலன் நாங்கள் பிறகு அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ தண்ணி ஓடுகிற அவ்வளவு காலமும் அது போய் சேருகிற அவ்வளவு காலமுமே அநேக நாட்களாக இருக்கும். அந்த நாட்களுக்கு பிறகு தான் அந்த விதை வளர்ந்து அதற்கான பலனை நாங்கள் காணலாம். அதே போலதான் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேலே, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களின் மத்தியில் நாங்கள் விதைக்கிற பட்சத்தில் அந்த கால பகுதிகள் அநேக காலமாகவும் இருக்கலாம் அதற்கான பலனை நாங்கள் காண்றதுக்கு. ஆனால் நாங்கள் அந்த காரியத்தை விதைகளை நாங்கள் விதைத்ததுக்கு பிறகு அதுக்கான ஜெபங்களை நாங்கள் ஊக்கமாக செய்கிற பட்சத்தில் தேவன் அந்த இடத்துல பலனை காண்ற மாதிரி செய்வார். அப்போ நாங்கள் சோர்ந்து போகாமல் எங்களுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போட்டு இருக்கவே வேணும். சில நேரங்களில் ஜெபங்களில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். சில காரியங்கள் ஜெபிக்கும் போது அநேக நாட்களுக்கு பிறகு தான் அந்த பலனை நாங்கள் காண்ற மாதிரியும் இருக்கும். அப்போ எப்படி இருந்தாலுமே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பலனை ஆண்டவர் எங்களுக்கு காண்பிக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஹாவ் அ ஹோப்ஃபுல் டே.